ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 8ஆம் இடமும் ஏற்றுமதி இறக்குமதி. இதன் தலைப்பு. தொழில் முனைவர்கள் பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வெளிநாட்டு தொடர்பு கொண்ட தொழில்கள் அல்லது வெளிநாட்டிற்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி செய்யலாமா, அங்கிருந்து பொருள்களை இறக்குமதி செஞ்சு இங்கே மார்க்கெட்டிங் பண்ணி சந்தைப்படுத்தி அதை விற்பனை செய்யலாமான்னு கேட்பாங்க. பொதுவாக துர்ஸ்தானம் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய இந்த 8ஆம் இடம் தான் நமக்கு இந்த மாதிரியான வேலைகளை தரக்கூடியது. 8ஆம் இடம் குறிப்பிடுறது என்ன? வெளிநாடு, தலைமறைவு வாழ்க்கை, மர்மங்கள், படகு பிரயாணம், கடற்கரை, வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், ஏற்றுமதி இறக்குமதி, இதையெல்லாமும் 8ஆம் இடம் தான் குறிப்பிடும். விபத்து கண்டம் நோய்ங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது, அதோட வெளிநாட்டு வாழ்க்கைகளையும் இதுவே கொடுக்குது. எந்த ஒரு ஜாதகத்தில் உங்கள் 10ஆம் அதிபதிங்கிறவர், அதாவது ஜீவனாதிபதிங்கிறவர், உங்கள் தனாதிபதிங்கிற 2ஆம் அதிபதிங்கிறவரும் 8ஆம் இடத்துல போய் கெட்டு போகாமல் நல்லா இருக்காங்களோ, இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். எந்த ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜீவனாதிபதினு 10ஆம் அதிபதியும் 2 தனாதிபதியும், 2ல் யாராவது ஒருத்தர் உங்கள் தனஸ்தானாதிபதி அல்லது உங்களை ஜீவன் ஸ்தானாதிபதி, இந்த 2 பேரில் ஒருத்தர் 8ஆம் இடத்துல போய் கெட்டு போகாமல் வலுவடைகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல வளர்ச்சியை தரும். நார்மலாக 8ஆம் இடத்துல வலுப்பெற்ற ஆட்சி பெற்ற கோள் அமர்ந்தால், அதாவது இந்த 10ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ இல்லாமல் 8ஆம் இடத்துல வேறு வலுவான கோள்கள் அமர்ந்தால் அவங்க வெளிநாட்டுக்கு போய் பொழைப்பாங்க. வெளிநாட்டில் போய் வசிக்கிறது, வெளிநாட்டில் வேலை பார்க்குறது, வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக தங்கிடுறது, அந்நிய தேச குடியுரிமை பெறுறது, அதெல்லாம் 8ஆம் இடத்துல வலுவான கோள் அமர்றது. பட் இந்த 10ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ 8இல் கெட்டு போகாமல் வலுவாக இருந்தால் உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் பெரும் செல்வம் சேரும் யோகிதைகள் உண்டாகும். புரிஞ்சுதுங்களா? இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் யார் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மேச லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் அதிபதி சனி, 2ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ இந்த 2ஆம் அதிபதி போய் 8இல் வலுவடைய போகிறதும் இல்லை, 10ஆம் அதிபதி 8இல் வலுவடைய போகிறதும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் வலுவான கோள் அமர்ற யோகங்கள் இவருக்கு யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி செவ்வாயே போய் 8ஆம் இடத்துல வலுவடைய முடியும். லக்னாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி அப்படிங்கிற நிலையை அடைய முடியும். இந்த இடத்துல இதை தாண்டி வேறு கோள்கள் எதுவும் பெருசாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் வராது. ஏன்னா அவர் லக்னாதிபதி. அடுத்தது குரு இருக்கலாம். 12ஆம் அதிபதிங்கிற முறையில் குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போதும் இவங்களுக்கு ஓரளவு இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் வர வாய்ப்பு. அடுத்து ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு. 8ஆம் அதிபதியாகவே அவர் வருவார். 10 கூடையவராக இருக்கக்கூடியவர் சனி, 2 கூடையவராக இருக்கக்கூடியவர் புதன். இந்த 2ஆம் அதிபதியான தனாதிபதியோ 10ஆம் அதிபதியான சனியோ இங்கே போய் உட்காரும்போது இவங்க கெட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது 2 கூடையவர் புதன். தனுசு வீட்டில் எந்த கிரகங்களும் பெருசாக கெடுறதில்லை. புதனுக்கு அது பகை வீடாகவே இருந்தாலும் கூட அது ஒரு இயற்கை சுபருடைய வீடு அப்படிங்கிற அடிப்படையில் சனியோ புதனோ தனுசில் இருந்தால் ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்கிறதுல லாபம் வரும், வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 8ஆம் அதிபதி சனி, 2ஆம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் 10ல் மீனத்தில் அமரும்போது மீன ராசி ஆவாங்க அவங்க. இங்கே அவர் வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமிக்கு நிகரான ஒளி பொருந்தியவராக அமரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், அது சார்ந்த விஷயங்கள், குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஆளுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுவோம். மிதுன லக்னம் மீன ராசி, சந்திரன் நல்ல வளர்பிறையாக பவர்ஃபுல்லாக இருக்கார். வெளிநாட்டுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கறது, வெளிநாட்டுக்கு விசா எடுத்து கொடுக்கறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குற தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவரை எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு 8 கூடைய சனி போய் 10ல் உட்காந்தாலும் அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள் வரும். இந்த இடத்துல உச்சமாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இவங்களுக்கு அவர் ஒரு விதத்தில் 12ஆம் அதிபதிங்கிறனால மிதுன லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் 10ல் உச்சமானார்னாலும் இவங்களுக்கும் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம், வெளிநாட்டிலே போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும். கடகலக்ன ஜாதகத்திற்கு சனி 8ஆம் அதிபதி ஆகிறார். அவர் 10ஆம் இடத்துக்கு போனால் நீச்சம், வலுவிழந்த நிலையில் போயிடுவார். ஒருவேளை அவருக்கு நீச்ச பங்க ராஜயோகம் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக கிடைச்சதுன்னா அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 2 கூடைய சூரியன் போய் 10ல் உச்சமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு கடகலக்னத்தில் பிறந்து சூரியன் 10ல் உச்சம் பெற்று இருந்தால்
வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டுக்கான ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற தொழில்களை செஞ்சு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிம்ம லக்னத்துக்கு அட்டமாதிபதி குரு. இவர் இயற்கையாகவே பவர்ஃபுல்லாக ஆகக்கூடிய வீடுகளில் ரிஷபமும் ஒன்று. ஏன்னா வியாழவட்டம்ங்கிற அடிப்படையில் அது வரும். அவர் அங்கே இருந்தாருனாலும் வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்றாலும் 8ஆம் இடத்தை பார்ப்பாருங்கிற வகையில் வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் செய்ய முடியும். இவங்களுக்கு 2 கூடைய தனாதிபதியாக வரக்கூடியவர் 10ஆம் இடங்கிற ரிஷபத்தில் அதிநட்பு அப்படிங்கிற நிலையில் இருக்கிறனால இங்கே போய் புதன் உட்கார்ந்தாலும் இவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலைகள் வரும். அதே மாதிரி இவங்களுக்கு 12ஆம் அதிபதியான சந்திரன் போய் 10ல் வலுத்தார்னா, 12ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 10ல் வந்து உச்சங்கிற வலுவை பெறுவாருங்கனால அந்த மாதிரியான அமைப்பு இருந்தாலும் சந்திரன் ஒரு திரவ கிரகம் அப்படிங்கிறதுனால, அதாவது நீர் கிரகங்கிறதுனால கடலை தாண்டி சென்று வியாபாரம் செய்யக்கூடிய யோகிதைகளை கொடுப்பார். கன்னிகா லக்னத்துக்கு அட்டமாதிபதி செவ்வாய். இவர் 10க்கு வந்தார்னா திக்பலம்ங்கிறது இயற்கையாகவே வரும். பட் கன்னிகா லக்னக்காரங்க பிஸ்னஸ் சக்ஸஸ்ங்கிறது கம்மிங்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறதுங்கிற அமைப்பை இந்த இது கொடுக்கும். அடுத்து உங்கள் தனாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு போகும்போது அவர் நட்பு நிலையில் தான் இருப்பாருங்கனால அவரும் அங்கே இருக்கலாம். மேலும் லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல உட்காரும்போதும் வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கான அமைப்புகள் போன்றவை ஏற்படலாம். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி சுக்கிரன், 2 கூடையவர் செவ்வாய். இதில் செவ்வாய் 10ல் உட்கார்ந்தார்னா திக்பலம் அடைவார். ஆனால் நீச்சம் பெற்று தான் திக்பலம் அடைவார். 8 கூடைய லக்னாதிபதியுமான சுக்கிரன் போய் 10ல் உட்காரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுமாரான பலன் தான். ஏன்னா அவருக்கு அது நிஷ்பலமும் கூடன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த இடத்துல வலுப்பெற கோள்களில் இவருக்கு 2 8ஆம் அதிபதிகள் வர்றதில்லை துலா லக்னத்துக்கு. ஆனால் இவங்களுக்கு 3 6 கூடைய குரு 10ஆம் இடத்துல பவர்ஃபுல்லாக உட்காருவார். அதே போல் சந்திரன் உட்கார்ந்தார்னா திரவ கிரகமான அவர் உட்காரும் போதும் வெளிநாட்டு தொடர்புகளை இவங்க ஏற்படுத்தும். சரலக்கணங்களுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷலான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுல இந்த துலா லக்னத்துக்கு அது பொருந்தும். ஏன்னா நிறைய வியாபார காந்தம், அதாவது பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை உருவாக்கக்கூடியது துலா லக்னம். இது முழுக்க முழுக்க ஜட லக்னம் வேறு. அதனால் இவங்களுக்கு சந்திரனோ குருவோ 10ல் உட்காந்துருந்தாலுமே வெளிநாட்டு தொடர்புகள், அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிப்படும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8 கூடையவர் புதன், அவர் 10ஆம் இடத்துல ஓகே நல்ல நிலைமையில் தான் இருப்பார். அதே மாதிரி 2 கூடையவர் குரு, அவரும் 10ஆம் இடத்துல ஓகே நல்ல நிலைமையில் இருப்பார். இவங்க 2 பேருக்குமே சிம்மம் பிடிச்ச வீடுங்கனால இவங்க 2 பேரும் இணைந்து உட்கார்றதோ அல்லது தனிச்சு இருக்கிறதோ ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சிம்மத்திலேயே சூரியன் வலுக்கும் போது இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 8ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ அங்கே இருந்து அல்லது பார்த்தா இன்னும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதியே 8ல் வலுப்பெறக்கூடியவர், 8க்கு உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்துல இருந்தார்னா பௌர்ணமி சந்திரனாக உட்காரும்போது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். 2ஆம் அதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்காரும் போதும் இந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக 8ஆம் அதிபதி கூடவே 2ஆம் அதிபதி. ஏன்னா பணம் வரணும்னா அதுக்கான வாய்ப்புகளையும் அவர் கொடுக்கணும் இல்லையா. 8ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி தொடர்பு 10ஆம் இடத்திற்கு அல்லது 10ஆம் அதிபதிக்கு, இது ஏற்றுமதி இறக்குமதியில் ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை மிகுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு. மேலும் இவங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனே அங்கே வலுத்து நிற்கும்போது இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி கைமாற்றி விடுறது பொருட்களை, அதன் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பட் தனுர் லக்னம்ங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு போய் வேலை பார்க்குறது, கான்ட்ராக்ட் அடிப்படையில், ஒப்பந்தங்கள் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் மட்டுமே உங்களுக்கு ஜெயிக்கும். மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி சூரியன், இவர் 10ல் நீச்சம் பெற்றாலும் திக்பலம் அடைவாருங்கிறதுல இந்த வகையில் ஒரு அமைப்பு ஏற்படும். 2 கூடைய தனாதிபதி போய் 10ல் உச்சங்கும் போது லக்னாதிபதியும் உச்சமாவார். இது ஒரு சர வீடு வேறங்கிறனால இவர்கள் நிறைய வெளிநாட்டு வர்த்தகங்கள் செய்வதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு ஜாதகங்களில் ஒன்றாக வருவாங்க. மோஸ்ட்லி அந்த சரலக்கணங்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதில் மகரத்திற்கும் துலாத்துக்கும் கொஞ்சம் மிகுதியாகவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே 10ஆம் வீடே ஆட்டோமேட்டிக்காக நீர் கிரகங்கள் சார்ந்த வீடுகளாக வரும். இப்போ துலாத்துக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சந்திரனுடைய வீடு, நீர் சம்மந்தப்பட்டது. மகரத்துக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் நீர் கிரகம், மலைக்கோள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இங்கே லக்னாதிபதி உச்சமாவார், சூரியன் திக்பலம் அடைவாருங்கிற இந்த 2 விதியோடு சுக்கிரன் இங்கேயே உட்கார்ந்தாருனாலுமே இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஜாதகம், மகர லக்ன ஜாதகர், 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நீர் கிரகம், கூடவே சுக்கிரன் நீர் கிரகம். இவர் ஒரு பெரிய இறால் பண்ணைக்கு ஓனர், லட்சக்கணக்கில் உற்பத்தி பண்ணி கோடிக்கணக்கில் ஏற்றுமதி பண்ணி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜாதகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவருக்கு கடற்கரை ஓரமாக ஒரு 500 ஏக்கருக்கு மேலே சொத்து இருக்குது, இடம் இருக்குது அந்த பண்ணைக்காக. அப்போ அந்த நீர் கிரகங்கள் 10ல் இருக்கும்போது இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுங்கிறத சூட்சுமமாக சொல்லப்பட்டது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த மாதிரி ஜாதகத்தை கரெக்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அந்த தொழிலை ஆரம்பித்தவர். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலதிபர்.
கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி புதன், இவர் 8ஆம் இடத்துல அவ்வளோ பெரிய பவர்லாம் அடையிறதில்ல. அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் அதிபதி குரு 10ல் இருக்கலாம். அவருக்கு வந்து அந்த வீடு நட்பு வீடு, ப்ளஸ் அவர் ஒரு மாதிரி வலுவும் அடைவார் வியாழவட்டங்கிற அடிப்படைங்கிறதுனால. இவங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருந்தால் சிறப்பான வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கும். செவ்வாய் வலுத்தாலும் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. கும்பலக்கணத்துக்கு 10ஆம் இடம் விருச்சிகம் வந்து நீரை குறிக்கக்கூடிய இடம். அந்த வகையில் இவங்களுக்கு கடல் கடந்து வெளிநாடு வர்த்தகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி சுக்கிரன், இவருக்கு 10ஆம் இடத்துல சமபட்சங்கிற ஒரு வலு கிடைக்கும். அவர் ஒரு திரவக்கோள், அதாவது நீர்க்கோள் அப்படிங்கிறது மாதிரியும் அதை எடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் உட்காந்தாருன்னா திக்பலங்கிற வலிமையிலே அதிநட்பு வலிமையிலையும் இருப்பார். ஸோ அதுவும் ஒரு சிறப்பு. லக்னாதிபதியான குருவே 10ஆம் இடத்துல இருக்கும்போது சிறப்பு. ஸோ இந்த ஒரு 3 அமைப்பு இருந்ததுன்னா இவர்களுக்கும் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறது, அதன் மூலம் ஆதாயம் அடைகிறது, லாபம் பெறுவதுங்கிற மாதிரி அமைப்பு வரும். பொதுவாக 8ஆம் இடத்துல நல்ல வலிமையான கோள்கள் அமைய பெற்றவர்களுக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி ஒரு மாதிரி சூட் ஆகும். அதில் 2-10 கூடையவர்கள் போய் அங்கே தொடர்பு கொள்ளும்போது அதையே தொழிலாக கொண்டு அதில் வாழ்க்கையில் பெருமளவு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும். இன்றைக்கெல்லாம் வந்து உலகளாவிய பொருளாதாரம் தான். சும்மா குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க காலமெல்லாம் மலையேறிடுச்சு. கிட்டத்தட்ட உலகளாவிய பொருளாதாரம். யார் வேணால் எங்கே வேணால் முதலீடு பண்ணலாம், எங்கே வேணால் சொத்து வாங்கலாம், எங்கிருந்து வேணால் பொருள்களை இறக்குமதி பண்ணலாம், ஏற்றுமதி பண்ணலாம், அதையே ஒரு வியாபாரமாக செய்யப்படலாம். மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை விற்பதன் மூலமாக மிக பெரும் செல்வந்தர்களாகக்கூடிய யோகிதைகள் வருகிறது. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஒரு தேங்காய் சிரட்டையில் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஓவியம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரேட்டு போகுது வெளிநாடுகளில். நம்ம ஊரில் அதை வந்து அடுப்பிரிச்சிருவோம் தேங்காய் சிரட்டைன்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், அதே மாதிரி தான் வெளிநாட்டு பொருள்களையும் நம்ம வாங்கி அழகு பார்க்கணும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் வியாபாரம், வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதிக்கு இந்த 8ஆம் இடம் 10ஆம் இடம் 2ஆம் இடத்தை கவனிச்சிங்கன்னா போதும். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்ததென்றால் அதை நீங்களும் செய்து வெற்றிகரமாக வாழ்வில் முன்னேறலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.